வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரக வளர்ச்சித் துறையில ஊராட்சி செயலர் நேர்முகத் தேர்வுக்கு சம்மந்தமா நம்ம ஒரு விளக்கமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ, அதில வந்து நெறைய பேர் இன்னும் நெறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து பதில் இப்ப சொல்லிறலான்னு பார்க்குறேன். ஸோ, நண்பர் ஒருத்தர் வந்து அண்ணா கேண்டிடேட் ஃபோட்டோ ஐ கான்ட் சி ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்ளைட்ன்னு போட்டிருக்காரு. ஸோ, அவர பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஏற்கனவே நமக்கு நோட்டிஃபிகேஷன் குடுத்ததில ஃபோட்டோ, சிக்னேச்சர், அ டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தவறா அப்டேட் பண்ணியிருந்தோம்னா, ஸோ இந்த மாரி இருந்துச்சு அப்புட்ன்னா, கண்டிப்பா வந்து நிராகரிப்பு செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இத பொறுத்தவரைக்கும் நீங்க நேரடியா போயிட்டு உங்களுடைய கலெக்டரேட்ல நீங்க போயிட்டு இதுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அங்க போயிட்டு நீங்க போய் கேட்டீங்க அப்புட்ன்னா, அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும். ஏன்னா நெறைய பேர் சொல்றாங்க, ஃபோட்டோ தெரியல, அதே மாரி சிக்னேச்சர் தெரியலன்னு சொல்றாங்க. நீங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிருக்கும். பட் ஃபோட்டோ அப்லோட் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து போயிட்டு ரூரல் டெவலப்மெண்ட் கலெக்டரேட்ல உங்களுடைய கலெக்டரேட்ல நீங்க கேட்கறது நல்லது. ஸோ 15,00,000ன்னு நண்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நகராட்சி துறையில நெறையா வந்து பேசு பொருளா இருக்கு. இந்த மாரி வந்து அமௌண்ட் நெறையா வந்து வாங்குறாங்க அப்படி மாரி பேசு பொருளா இருக்கு. ஸோ இது என்னன்னா, நெறைய பேரு இன்னும் இத சொல்லிட்டே இருக்காங்க. பட் அந்த துறையில இப்ப நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்ற விளக்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃபுல்லாமே ஃபுல்லா அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் எல்லாமே. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுலேருந்து, அதனுடைய மார்க் லிஸ்ட் வரைக்கும், அதனுடைய ஆர்டர் வந்து எப்படி போடுவாங்க அப்புட்ன்னா, ஆ கம்ப்யூட்டர்ல தான் வந்து எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்றாங்க. மேனுவலா ப்ராசஸ் பண்றதில்ல. ஸோ அப்படிங்கிறதுனால வந்து இங்க வந்து ஸ்கேம்க்கு வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை சார்ந்த நபர்கள், அங்க இருக்கக்கூடிய அ அரசு அதிகாரிகள்லாம் சொல்றாங்க. ஸோ அது வந்து நம்மளும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, அது வந்து பியூர் மெரிட்ல தான் கண்டிப்பா நடத்தணும். அதே மாதிரி நடத்துவாங்க அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ அடுத்து 2017 பிசி ஃபீமேல் 470 500க்கு 470 ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, அ மார்க் வச்சு நம்ம இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாது. பட் ஹையஸ்ட் மார்க் இருந்துச்சு அப்புட்ன்னா, அவங்க 85% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால, நீங்க வந்து ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்களுக்கு அந்த டிசெண்டிங் ஆர்டர் மார்க் டிசெண்டிங் ஆர்டர் வைக்கும்பொழுது, நீங்க வந்து முன்னாடியே 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரேங்க்ல வந்துருவீங்க. ஸோ 1லேருந்து கீழ அப்படி அப்படியே அடுத்தடுத்து வருவீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நீங்க 85% மார்க் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் 15 மார்க் இன்டர்வியூ. அது போக உங்களுடைய கம்யூனிட்டிக்கு அங்க வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேக்கன்சி எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த மார்க் கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் வந்து, நம்ம வந்து அடுத்த அந்த நெட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த அசெண்டிங் ஆர்டர பப்ளிஷ் பண்ணிட்டு 1:5 அப்படிங்கிற மாரி நமக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அதில தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்ல முடியும். அடுத்து சார் எடிட் பண்றதுக்கு டேட் குடுக்குறாங்களா? பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட்டுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ எடிட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மாதிரி இவங்க குடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட் எடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால, இப்போ புதுசா ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, இது வந்து அந்த எடிட் ஆப்ஷன் குடுக்குறாங்களான்னு தெரியல. பட் எடிட் ஆப்ஷன் குடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எடிட் ஆப்ஷன் குடுத்தா நல்லாயிருக்கும். நெறைய தேர்வர்கள் வந்து அதை தவறா பதிவு பண்ணது வந்து திருத்தம் பண்றதுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும் அப்படின்ற மாரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து ப்ரோ சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு அப்ளை பண்ணலாமா? சான்ஸ் இருக்கா? இல்ல அப்ளை பண்ணாலும் அங்க வேக்கன்சி போட சான்ஸ் இருக்கா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ கிளியரா அப்டின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆ நண்பருக்கு என்ன தகவல் அப்டின்னா, இது மாரி ஏற்கனவே பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ல இந்த அலுவலக உதவியாளர், ஈப்பு ஓட்டுநர்லாம் பதிவு பண்ணாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் மூலமா தான் கால்ஃபர் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மற்ற டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்கலாம் கூட அப்ளை பண்ணாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றது அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஓன் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுங்க. ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வேள வேக்கன்சி இல்ல அப்டின்னா, நியர்பை டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதனால வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நேம்ல கார்டியன் நேம், அப்பா நேம் போடாம ஹஸ்பண்ட் நேம் போட்டுட்டேன் சார். ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க. ஸோ உங்களுக்கு அ மேக்ஸிமம் இந்த அப்பா பேர் வந்து கரெக்ட்டா குடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ல. அப்பா பேரு, அம்மா பேரு, ஃபோட்டோ, சைன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு முறை வந்து நீங்க உங்களுடைய கலெக்டரேட்ல நீங்க கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நெறைய பேர்த்துக்கு இந்த மாரி குழப்பங்கள் இருக்கு. புதுசா வந்து ஆன்லைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால, இதெல்லாம் வந்து ஆ இது பெரிய அளவுக்கு தவறு கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க போய் கேட்டுக்கிறது நீங்க நல்லது உங்களுக்கு. அதுக்கடுத்து சார் நான் அப்ளிகேஷன்ல இன சுழற்சி ஒதுக்கீட்டுல என்னோட எஸ்சி கேஸ்ட் போட்டுட்டேன் சார். பட் எங்க பிளாக்கு கேட்டது பிசி சார். ஸோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படின்னா, நீங்க ஒரு வேள உங்க பிளாக்ல வந்து இல்ல அப்படின்னாலும், நீங்க வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அதர் பிளாக்ஸ்ல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஆ நீங்க அது தாராளமா அத குடுக்கலாம். உங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட்ல எங்க போஸ்டிங் இருக்கோ, அந்த போஸ்டிங் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு வந்து நீங்க வந்து பண்ணலாம். பட் என்னன்னா, நீங்க வந்து
ஒரு ஒரு யூனியன் அதாவது ஒரு பிளாக்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படிங்கிறதுனால ஒரு பிளாக்ல இல்ல அப்படின்னா, நீங்க அடுத்த பிளாக்க நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இது வந்து பிளாக் வச்சு கிடையாது, வில்லேஜ் வச்சு கிடையாது. அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தான் நம்மளுக்கு வந்து வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இன்னும் என்னன்னா, ஒரு சில இதில வந்து எந்தெந்த வில்லேஜுக்கு அ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுவரைக்கும் நம்மளுக்கு குடுக்கல. அப்படிங்கிறதுனால, அ நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க அந்த இன சுழற்சியில எங்க வேக்கன்ட் இருக்கோ, அங்க வந்து உங்களுக்கு ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து சார் கேன் ஐ அப்ளை ஃபார் மை ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஆர் கேன் ஐ அப்ளை ஃபார் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ? நான் முன்னாடியே பதில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். பட் என்னன்னா, அ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்ப உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்க கம்யூனிட்டிக்கு அங்க வேக்கன்ட் இல்லாத பட்சத்தில நீங்க அடுத்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்ளை பண்ணலாம். ஜிமெயில் ஐடி குடுக்கல எப்படி ப்ரோ நான் செக் பண்றதுன்னு நண்பர் கேட்குறாங்க. ஸோ அதில வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ல இண்டிவிஜுவல் லெட்டர் வந்து கால் லெட்டர் வந்து வராது. ஸோ அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மொபைல் நெட்வொர்க் எப்பயாவது ப்ராப்ளமா இருக்கும்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து மெயில் நீங்க குடுத்த மெயில் அட்ரஸுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாவும் நீங்க போயிட்டு நேரடியா நீங்க வந்து உங்களுடைய கலெக்டரேட்ல நீங்க கேட்கறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து அ ஜிமெயிலை ஒருவேள மொபைலுக்கு மெசேஜ் வரல அப்புட்ன்னா, அடுத்து மெயிலுக்கு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இந்த டைம் 9த் டிசம்பர் 9த் நவம்பர் 9 முடிஞ்ச உடனே, நீங்க அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நீங்க தொடர்ச்சியா காத்துருங்க. நீங்க வந்து அத வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நீங்க வந்து எப்படி அடுத்த இன்டர்வியூக்கு லெட்டர் குடுக்க மாட்டாங்க. ஸோ எஸ்எம்எஸ் மெயில் எப்போ வருது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்றோம். பட் இருந்தாலும் நீங்க வந்து உங்க கலெக்டரேட்ல நீங்க கேட்டுக்கிறது நல்லது. சார் என்கிட்ட விடோ சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்கு. ஏஜ் 35 விடோல அப்ளை பண்ண முடியுமா? தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து அந்த கேட்டகரியில எங்க வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துட்டு, நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாரி நீங்க அப்ளை பண்ணலாம். டுடே அப்ளை பண்ணலாமான்னா, 395 மார்க் ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் வேணும்னு சொல்றாங்க. அமௌண்ட் ஏதாவது குடுக்கணுமா? ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. நண்பருக்கு தான் மேல டாப்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதாவது இதுக்கு அமௌண்ட் வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க அப்படிங்கிறதுனால, அசெண்டிங் ஆர்டர்ல வந்து நமக்கு வந்து மார்க் வந்து வச்சுட்டு, ஸோ அதன் அடிப்படையில தான் பண்றதா சொல்றாங்க. அதனால ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் வேணுமா, வேணாமான்னு ஏற்கனவே நெறைய பிரச்சனைகள் இந்த வந்து இப்ப ரீசென்ட்டா போயிட்டுருக்கு. ஒரு 10 நாளா போயிட்டுருக்கு. மற்ற துறைகள்ல இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் போட்டுட்ருக்காங்க. நெறைய பேப்பர் நியூஸ்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது உண்மையா, பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் இந்த ஊரக வளர்ச்சித்துறையில ஊராட்சி செயலர பொறுத்தவரைக்கும், அந்த துறையில நம்ம இப்போதைக்கு விசாரிச்ச வரைக்கும் எந்த ஒரு அலிகேஷன்ஸும் அது இருக்காது. எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கு அப்படிங்கிறத அவங்க தகவல் சொல்றாங்க. ப்ரோ அட்ரஸ்ல நேட்டிவ் நேம் கரெக்ட் ப்ரோ. ஆனா கள்ளிக்குடி பஞ்சாயத்து பதிலா கள்ளிக்குசின்னு டைப் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதனால எதுவும் ரிஜெக்ட் ஆகுமா ப்ரோன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இல்ல. ஒரு லெட்டருங்கிறதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து ஊராட்சி செயலர் போஸ்ட்டுக்கு அந்த ஊராட்சி இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணுமா? நான் சிட்டில இருக்கேன். அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா? தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்ல வந்து நீங்க வந்து இருந்தீங்கன்னா, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் கூட, அது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா இருந்தாலும், டவுன் பஞ்சாயத்தா இருந்தாலும், முனிசிபாலிட்டியா இருந்தாலும், எங்க இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதனால வந்து இதுக்கும் இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. பட் நீங்க வந்து இங்க இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து கேட்வே ஃபெயில்னு வருது. நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்வே ஃபெயிலியர் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்லேருந்து இது வந்து அதாவது ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பேமெண்ட் இனிஷியேட்டட், கேட்வே ஃபெயிலியர். ஸோ இந்த மாரி எரர் நீங்க வர்றவங்க தாராளமா நீங்க வந்து என்னன்னா, அனதர் அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணுங்க. ஒருவேள வந்து நீங்க பணம் பேமெண்ட் எடுத்துட்டாங்க. ஆனா வந்து பேமெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஆனா வந்து அப்ளிகேஷன் வந்து அடுத்து ஃபுல்ஃபில் ஆகல அப்டின்னா, நீங்க தாராளமா அடுத்த அப்ளிகேஷன் நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. ஏன்னா, நமக்கு பேமெண்ட் கட்டி பேமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கிற வரைக்கும், அப்ளிகேஷன் லாஸ்ட்ல வர வரைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சுனா தான் கரெக்ட்டு. ஸோ, அதனால வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. இல்ல அப்டின்னா நீங்க தாராளமா அடுத்த அப்ளிகேஷன் நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. அடுத்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்து அ அப்ளிகேஷன் வந்து குடுத்துறலாம். இது சம்மந்தமான வேற டவுட் இருந்தாலும், நீங்க வந்து கேளுங்க. நான் பதில் சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நெறைய விஷயம் தெரியும். நான் அடுத்த வீடியோ வந்து விரைவில் அப்டேட் பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.